வெல்கம் பேக் டு மை சேனல். 10th ஐடி டிப்ளமோ டிகிரி முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்காக மிகப்பெரிய ஓப்பனிங்ஸோட நோட்டிஃபிகேஷன் தான் வெளியே இருக்கு. எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மிகப்பெரிய எனர்ஜி நிறுவனமான ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல இருக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட்டை நிரப்புவதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப்ல டோட்டலாக 2743 அப்ரண்டிஸ் போஸ்டிங் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, சைஃபண்ட் எவ்வளோ தராங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஏஜ் லிமிட்டு எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் நீங்கள் அப்ரண்டிஸ் முடிக்கலன்னா மறக்காமல் எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 16/10/2025 அன்னைக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. 6/11/2025 வரைக்குமே இந்த வேலைக்காக ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961 படி தான் உங்களை தேர்வு செய்யறாங்க. இந்த ஜாப்ல 25 ஒர்க் சென்டர்லயுமே உங்களுக்கான போஸ்டிங் இருக்கு. அதாவது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா பகுதியிலையுமே உங்களுக்கான போஸ்டிங் இருக்கு. இந்த போஸ்டிங்காக ஒரு கேண்டிடேட்ஸ் ஒரே ஒரு சென்டருக்கு ஒரே ஒரு ட்ரேடுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஒரே டைம்ல 2 ட்ரேடுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஒர்க் சென்டர்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்கா போடுவாங்க. கரெக்டான ஒர்க் சென்டரையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் சென்டர் அண்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோராடூன்ல 120 போஸ்டிங்கும், ஓவிஎல் டெல்லியில 20 போஸ்டிங்கும், டெல்லியில 19 போஸ்டிங்கும், ஜோதாப்பூர்ல 6 போஸ்டிங்கும், அண்ட் மும்பைல 352 போஸ்டிங்கும், பன்வெல்ல 15 போஸ்டிங்கும், நவால 18 போஸ்டிங்கும், கோவால 32 போஸ்டிங்கும், ஹசீராவில் 77 போஸ்டிங்கும், உரான்ல 75 போஸ்டிங்கும், வதோதராவில் 76 போஸ்டிங்கும், அண்ட் சென்னையில 40 போஸ்டிங்கும், காரைக்காலில் 153 போஸ்டிங்னு டோட்டலா 2743 போஸ்டிங் தான் அறிவிச்சிருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னையில பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட்காக நாப் ஸ்கீம்ல 9 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர்க்காக 7 போஸ்டிங்கும், ஃபயர் அண்ட் சேஃப்டி சூப்பர்வைசருக்காக 2 போஸ்டிங்கும், ஃபயர் அண்ட் சேஃப்டி டெக்னீஷியனுக்காக 2 போஸ்டிங்கும், எலக்ட்ரீஷியன்ல 3 போஸ்டிங்கும், செக்ரட்டரியேட் ஆபீஸ் அசிஸ்டன்ட்காக 10 போஸ்டிங்கும், அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்காக 7 போஸ்டிங்னு சொல்லி டோட்டலா 40 போஸ்டிங் தான் நம்ம சென்னையில் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் காரைக்காலில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட்காக 37 போஸ்டிங்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக ஒரே ஒரு போஸ்டிங்கும், டிராஃப்ட்மேன் சிவில்காக 3 போஸ்டிங்கும், அண்ட் எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், மெக்கானிக் எக்ஸிக்யூட்டிவ், வெல்டரு, சிவில் எக்ஸிக்யூட்டிவ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி பலவிதமான போஸ்டிங் இருக்கு. காரைக்காலில் டோட்டலா 153 போஸ்டிங் தான் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து மேக்சிமம் 24 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், பிடபிள்யூபிடிக்கு 10ல இருந்து 15 வருஷமும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷமும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் லைப்ரரி அசிஸ்டன்ட்காக 10th முடிச்சிருக்கணும். மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரானிக்கு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்மேனு, எலக்ட்ரீஷியனு, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, ஃபிட்டரு இந்த ட்ரேடுக்கெல்லாம் உங்க தகுந்த ட்ரேடுல ஐடிஐ முடிச்சிருக்கணும். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸுக்காக பிகாம் முடிச்சிருக்கணும். லேப் கெமிஸ்ட்ரிக்காக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். அப்படின்னு சொல்லி எல்லா போஸ்டிங்குமே சம்பந்தப்பட்ட ட்ரேடுல உங்களுக்கான கல்வி தகுதி இருக்கணும். வேலைக்கு பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 29 போஸ்ட் வரைக்கும் உள்ள நாப் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா https apprenticeship.india.gov.in என்ற வெப்சைட்லையும், 30ல இருந்து 39 வரைக்கும் உள்ள போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா NATS https nats.education.gov.in என்ற வெப்சைட்ல கரெக்டான டாக்குமெண்டோட அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா NCVT சர்டிஃபிகேட் கேட்பாங்க. பிஏ பிகாம் பிபிஏ பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா யூஜிசி ஏஐசிடிஇ சர்டிஃபிகேட் இருக்கணும். ட்ரைனிங்கா 12 மாசம் அதாவது ஒரு வருஷம் உங்களுக்கான டைமிங்கா கொடுத்துருக்காங்க. அப்ரண்டிஸ்க்கான எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் சைஃபண்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்காக பிஏ பிகாம் பிஎஸ்சி பிஏ பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்களுக்காக மாசம் 12,300 ரூபாயும், 3 இயர் டிப்ளமோ அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கவங்களுக்காக 10,900 ரூபாயும், ட்ரேட் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கவங்களுக்காக அதாவது 10th 12th முடிச்சிருக்கவங்களுக்காக 8,200 ரூபாயும்,
ட்ரேட் அப்ரண்டிஸ்ல ஐடிஐ 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா 9600 ரூபாயும், ட்ரேட் அப்ரண்டிஸ்ல ஐடிஐ 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா 10560 ரூபாயும் உங்களுக்கான மாத ஸ்டைபண்டா கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ ரெண்டுமே கிடையாது. மெரிட் லிஸ்ட் அடிப்படையில தான் உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதாவது நீங்க படிச்ச குவாலிஃபிகேஷன்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அதன் அடிப்படையில தான் மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் பண்ணுவாங்க. ஜெனரல் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ்க்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. டிகிரி முடிச்சு 1 இயர் மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. காலேஜ் முடிச்சு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சுனாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. நோட்டிபிகேஷன்ல ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா www.ongcapprentice.ongc.cov.in என்ற வெப்சைட்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. மறக்காம இந்த இமெயில் ஐடியை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. கரெக்டா இல்லைன்னா கண்டிப்பா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுல செலக்ட் ஆகிட்டீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அதுல பாஸ் பண்ணாதான் அப்ரண்டிஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வெப்சைட்ல, அதாவது 1ல இருந்து 29 போஸ்டிங் வரைக்கும் உள்ளவங்க கரெக்டா உங்களோட வெப்சைட்லயும், 30ல இருந்து 39 போஸ்டிங் உள்ளவங்க கரெக்டா உங்களோட வெப்சைட்லயும், அதாவது மேல வெப்சைட் கொடுத்திருக்கேன் அந்த வெப்சைட்ல கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு www.ongc.apprentice.ongc.cov.in என்ற வெப்சைட்ல லாகின் பண்ணி உங்களோட நாப்ஸ் இல்லனா நேட்ஸோட ரெஜிஸ்டர் நம்பரு, உங்களோட ட்ரேடு, ஒர்க் சென்டர் எல்லாத்தையுமே கரெக்டா ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் மெயில் உங்க மெயில் ஐடிக்கு வரும். அதை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ரூஃப். அதனால கரெக்டான வேலிடான இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. செலக்ஷன் அண்ட் ஜாயினிங்கை பொறுத்த வரைக்கும் உங்க மெயில் ஐடிக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க எப்ப செலக்ஷன் இருக்கும் அப்படின்றது. அண்ட் இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.